ராம்குமார். எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் சொல்லி தரணும் அப்படிங்கறத விடவும் அதை செய்ய வைக்கிறோம் அப்படிங்கிறது லீடர்ஸ் கையில தான் இருக்கு. சோ எல்லா லீடர்ஸுமே ஒத்துழைப்பு பண்ணா மட்டும்தான் வந்து நம்மளுடைய உடான் ப்ரோக்ராம் நாமளும் வந்து ரெக்கைகள் கொடுக்கப்பட்டும் பறக்காம இருக்கிற பறவையா இல்லாம பறக்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து இது வந்து டீம் ஒர்க் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம ஆர்சிஎம் மட்டும் இல்ல, கீ சொல்லியுமே இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தனியா ப்ரோக்ராம் வேணும், தமிழ்ல வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து தமிழ்நாட்டுல 100க்கும் அதிகப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்கள் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை பேசவே முடியும்ன்ற நிலைமை இருக்கு. அதனால எல்லாருமே, அதாவது ஒரு லீடர் அப்படின்னா 10 லீடர் இருந்தீங்கன்னா 10 லீடர் நம்ம டீம்ல இருக்க 10 பேர் அவ்வளவுதான். ஆனா வந்து என்னன்னா இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை நான் சேல் பண்ண முடியுமா, 2500 சேல் பண்ண முடியுமா நீங்க இப்ப நினைச்சீங்கன்னா கூட, ஆனா உடான் ப்ரோக்ராம் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க 10,000 20,000 நான் எவ்வளவு வேணாலும் நான் சேல் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்துருவீங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, என்னோட உடான் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு, எனக்கு அந்த சர்டிபிகேட்டும் வந்துருச்சு. நான் கூட அதை ஷேர் பண்ணியிருந்தேன். பாத்தீங்கன்னா இப்ப இந்த சர்டிபிகேட் வந்துருச்சு, லெவல் 1 முடிஞ்சிருச்சு. இல்ல லெவல் 2ல என்ன கிடைக்கும், நிறைய பேருக்கு கேள்வி இருந்தது. அதை பத்தின சின்ன விளக்கத்துக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டா வந்து பிரியங்கா மேடம் ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அந்த ஆஃபர் பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். சார் வந்து காமராஜ் சாருக்கு தெரியாது நான் என்ன பேச போறேன், அதனால அவங்க வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க. ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்து கூட நீங்க வந்து 2,500 ரூபாய் இல்ல 25,000 ரூபாய்க்கு கூட நீங்க பண்ணலாம். அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த உடான் ப்ரோக்ராம். இந்த உடான் ப்ரோக்ராம் வந்து ரெக்கார்டிங் இருக்கு, ஆப் இருக்கு. ஆப் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி ஒரு ஆப் மூலமா நம்மளுக்கு ஒரு செயலி மூலமா நம்மளுடைய வகுப்புகள் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த ரெக்கார்டிங்ஸ், அதாவது அந்த வீடியோஸே இருக்கு, நம்ம திரும்ப திரும்ப போட்டு பார்க்க முடியும். அது கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு பிடிஎஃப், அதாவது இப்ப ஒரு பொருளை பத்தின விளக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க யார்கிட்டயாவது கேட்க வேண்டியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேட்க வேண்டியது இல்ல. அந்த பிடிஎஃப் பார்த்து படிச்சு நீங்க மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, லெவல் 1 முடிச்சிட்டீங்க, அடுத்த லெவல் 2 போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் கிளாஸ் கிடைக்குது. அதாவது வாரத்துல ஒரு மாஸ்டர் கிளாஸ் அவங்க ட்ரைனிங் செஷன் ப்ரோக்ராம் மாதிரி அதை வந்து நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நீங்களே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு, எனக்கு இப்போ ஒரு கஸ்டமருக்கு நான் கொடுத்தேன், ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, இல்ல எனக்கு இதை எப்படி சொல்லணும்னு தெரியல, இதை எப்படி வந்து பேசுறது அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட ஒரு அட்வைஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கால் சென்டருக்கு போன் பண்ணி எக்ஸ்டென்ஷன் 4ல நீங்க கீசோலுக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் ஸ்லாட் வந்து அவங்க அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டைம்ல நீங்க 1 to 1 அந்த ப்ரொஃபஷனல் ஒருத்தர் இருப்பாங்க, ப்ரொஃபஷனலா ட்ரெயின் ஆன ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி உங்களுக்கு விளக்கங்கள் தருவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் வந்து இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன், இன்னைக்கு நான் டார்கெட் பண்ணிட்டேன், ஆனா விக்காம நான் பொருள் வச்சிருக்கேன், இல்லைன்னா எனக்கு அடுத்தது என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்லும்போது நமக்கு வந்து அதுக்கு அடுத்த கட்டத்திலயும் நமக்கு வந்து உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதனால வந்து நம்ம இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்திக்கணும். ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கவங்களும் சரி, இன்னைக்கு இந்த மாசம் நான் வந்து 10th நான் டைமண்ட் கிளப் முடிப்பேன் அப்படிங்கிறவங்களும் சரி, கண்டிப்பா வந்து 2,500 ரூபாய்க்கான கீசோல் பொருட்களை வாங்கி, இதுல கீசோல் பொருட்கள் சொல்லும்போது எல்லாமே அடங்கும். நான் என்னெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, வியாமினி மொரிங்கா ப்ராடக்ட்ஸும் சேரும், இன்டிமேட் வாஷ், ஹைஜீன் நாப்கின்ஸ் அது எல்லாமே சேரும், காஸ்மெட்டிக்ஸ், கலர் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே சேரும், இன்னர் வேர்ஸ் எல்லாமே சேரும். இது எல்லாமே சேர்த்துதான் நம்ம வாங்க சொல்றோம். அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்கள் 2 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு தேவையான பொருட்களை ஒரு மாசத்துக்கு நீங்க வாங்குனீங்கன்னா கூட அது வந்து பாத்தீங்கன்னா, இன்னர்ஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து 2,500 ரூபான்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இல்ல ஒருத்தருக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு நீங்க சேல் பண்ணீங்கன்னா கூட அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. இது எதுக்காக நம்ம வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து இத வந்து கட்டாயம் எதுவும் இல்ல. ஆனா நீங்க 2,500 ரூபாய் வாங்குறோம் அப்படிங்கறத விடவும் நீங்க இதுல இருந்து பல மடங்கு நீங்க அதிகமா நீங்க சம்பாதிக்க முடியும், அதுக்கான தளத்தை தான் அனுமதிச்சு கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம டீம் இப்ப ஏன்னா நானுமே என்னோட அணியில நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 2 பேர் இப்போ வந்து ஒருத்தர் ஏற்கனவே போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தர் வந்து இப்போ இந்த மாசம் இந்த 10ஆம் தேதிக்குள்ள முடிக்கும் போது அவங்க 2 பேர் ரெஜிஸ்டர் பண்ண, அப்ப ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இப்படி ஒருத்தரும் சிறுக சிறுக வந்து நம்ம வந்து ஆட்களை வந்து ஏன்னா வந்து நமக்கு தமிழ் கிளாஸ் வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காக. இப்ப எனக்கு பரவாயில்ல, நான் வேற ஹிந்தில கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா நம்ம தமிழ் கிளாஸ் வேணும்ன்றதுனால எல்லாருமே நம்மளுடைய முயற்சியை கண்டிப்பா சேர்ந்து செய்வோம். கண்டிப்பா வந்து அதுக்கான தமிழ் கிளாஸ் சீக்கிரமாவே கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம மத்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் சேர்ந்து, ஏன்னா நான் பரவாயில்ல நான் வேற கிளாஸ் போய்க்கிறேன்னு இல்லாம நம்ம தமிழ் தான் வேணும்னு நம்ம வந்து ஒரு உறுதியா எல்லாரும் இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்.
சோ இது உடான் பத்தின விஷயம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியங்கா மேடம் வந்து மார்ச் மாதத்துக்கான ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது மார்ச் 1ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து யாருக்காக அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஷேர் பண்றேன், ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா சசிகலா மேம்? சோ இப்ப இந்த அப்படிங்கிறதுல வந்து மேடம், அதாவது நம்ம பிரியங்கா மேடம் அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இப்ப வந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆஃபர் அப்படிங்கிறது வந்து யாருக்காக அப்படின்னா, பியூசி, கேஎஸ்ஓ, டபிள்யூ அதாவது ஒண்டர்வேர்ல்ட், அப்புறமா ஒண்டர்வேர்ல்ட் குவிக் வச்சிருக்க எல்லாருக்குமானது. கண்டிப்பா நிறைய பேர் நம்ம இந்த மீட்டிங்ல இருக்கவங்களும் இருக்கோம். புதுசா இன்னைக்கு நீங்க கேஎஸ்ஓ ஆரம்பிக்கிறீங்கனாலும் உங்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. 1 மார்ச்ல இருந்து 31 மார்ச் 2024 வரைக்கும் நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்ச்சேஸ், சேல்ஸ் இல்ல, பர்ச்சேஸ். அதாவது 10,000 ரூபாய்க்கான பொருட்களை ஒரே பில்ல, இப்போ இதுல வந்து என்ன வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாமினி வராது. அதை தவிர கீசோல்ல இருக்க மத்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து 10,000 ரூபாய்க்கு ஒரு பில்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3%, அதாவது ஏற்கனவே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்சென்டிவ்ல இருந்து அதிகப்படியா 3% இன்சென்டிவ் வந்து இதுல கிடைக்கும். ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, 50,000 ரூபாய்க்கான ஒரு சிங்கிள் பில்ல நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, இது எப்போ வந்து அப்ளிகபிள் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து 50,000 ரூபாய்க்கு வாங்கலாம், இன்னொரு 50,000 ரூபாய்க்கு வாங்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல இப்போ ஒரு கேஸ் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து இதனால கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு சாதாரணமா கிடைக்கக்கூடியதை விடவும் 5% அதிகப்படியான இன்சென்டிவ் கிடைக்கும். அப்போ கேஎஸ்ஓ ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா வந்து நம்ம 50,000 ரூபாய்க்கான பொருட்களை வாங்குவோம். அது ஒரே பில்லுல தான் வாங்குவோம். அப்ப அந்த 5% இந்த மாசம் கேஎஸ்ஓ ஆரம்பிக்கிறவங்களுக்கு டபுள் பெனிஃபிட் மாதிரி உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். இதுல என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இந்த இன்சென்டிவ் கிரெடிட் வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா, மார்ச் மாசம் முடிஞ்சு ஏப்ரல் மாசம் உங்களுக்கு இந்த கிரெடிட் கிடைக்கும். இன்னொன்னு, ஆஃபர் வந்து எல்லா பியூசி, கேஎஸ்ஓ, டபிள்யூ எல்லாத்துக்குமே இருக்கு. கீசோல் பொருட்கள் மட்டுமே, வியாமினி ப்ராடக்ட்ஸ் கிடையாது. அதாவது கீசோல் அப்படின்னு சொல்றதுல என்ன பொருளா வருமோ அதுல வியாமினி பொருட்கள், வியாமினி, முருங்கா, அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸை மட்டும் விட்டுட்டு மிச்ச பொருட்கள் எதுனாலும் நீங்க வந்து பில் பண்ணிக்கலாம். ஒரே பில்ல அந்த பர்ச்சேஸ் நடந்திருக்கணும். 10,000 ரூபாய்னா மொத்தமா உங்க பில் அமௌண்ட் வந்து 10,000 ரூபாய்க்கு இருக்கணும். அதே மாதிரி இந்த பில்ல, இந்த ஆஃபர்ல நீங்க வாங்குற இந்த பில் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன், இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகேயா? பில் ரிட்டர்ன் பண்ண முடியாது. 3% எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் அப்படின்றது எதுலன்னா, 10,000 ரூபாயில இருந்து 49,999 ரூபாய் வரைக்கும். 5% வந்து 50,000க்கு மேல வாங்குனீங்கன்னா ஒரே பில்ல, மறுபடியும் நான் சொல்றேன், ஒரே பில்ல 10,000மோ இல்ல 50,000மோ எதுவா இருந்தாலும் சரி. அதே மாதிரி அதுதான் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் வந்து 10,000 இல்ல மல்டிபிள்ஸ், 10,000 ரூபாய்க்கு ஒரு வாட்டி, இன்னொரு 10,000 ரூபாய்க்கு ஒரு வாட்டி அப்படி வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு 3% கிடைக்கும். 50,000 வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 5% கிடைக்கும். இதுல என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வரும்ன்றத நான் சொல்லிடுறேன் இதுல. சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இப்ப ரீசெண்டா ஷைன் 3-in-1 பேலட் வரைக்கும் வந்தாச்சு. சோ எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். இன்னைக்கு இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து மேட் லிப்ஸ்டிக் வந்து 6 ஷேட் வந்து வந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி வந்து மேம் வந்து அனிவர்சரியில அனௌன்ஸ் பண்ண அந்த 6 லிப்ஸ்டிக்கும் இப்ப வந்து அவைலபிளா இருக்கு ஆன்லைன்ல ஆர்டர் போடுறதுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா அதுல என்ன முக்கியமா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமா நம்ம சொல்றது என்ன, அது வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு பாதிப்பான எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. அடுத்தது இயற்கையான பொருட்கள் சேர்த்திருக்காங்க. நம்ம சருமத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. இவ்வளவு சொன்னா போதும், வேற ஒண்ணும் பெருசா நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா ஒரு காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றது எல்லாருமே யூஸ் பண்றதா, ஒரு ஐலைனர் ஆகட்டும், காஜல் ஆகட்டும், லிப்ஸ்டிக் ஆகட்டும், எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஆனா அது எப்படிப்பட்ட ப்ராடக்ட் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம வந்து எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா,
இந்த காஸ்மெட்டிக்ஸை நீங்க வாழ்நாள் முழுவதும் யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கும்போது இயற்கையான பொருட்கள் இருக்கு அப்படிங்கறது இந்த 3 விஷயம் தான். அதாவது ஒரு காஸ்மெட்டிக்ஸ்னா இத பத்தி எனக்கு தெரியாது, இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாதவங்க கூட கண்டிப்பா சேல்ஸ் அப்படின்னு போகும்போது நம்ம சின்ன சின்ன யூஎஸ்பி, அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ், அந்த பொருளுடைய செல்லிங் பாயிண்ட்ஸ். இப்போ இது யூஎஸ்பின்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இப்போ வந்து புதுசா லிப் பாம் வந்திருக்கு, அதுல வந்து யூஎஸ்பின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க. அது வந்து பிரைஸ், அதாவது வந்து நம்ம இப்போ எப்படி வந்து ஒரு புஜியா பாக்கெட் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு சில்லி பவுடர் எது எடுத்துக்கிட்டாலும் 100 கிராம் பாக்கெட் அப்படின்னா அதுல வந்து 1 கிராமுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத பெர் யூனிட் பிரைஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே மாதிரிதான் அந்த லிப் பாம்லயும் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி அப்டேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல என்ன இருக்குன்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய அவசியம் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஞ்சரிஸ் இல்லைன்னா இன்னர்வேர். லாஞ்சரிஸ் ஒரு இன்னர்வேர் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரா டைப்ஸ் வந்து புதுசா வந்திருக்கு. பேடட், மோல்டட், நம்மள்ட்ட இருக்கிறது என்னன்றதே நம்ம நிறைய பேருக்கு தெரியல. பேடட் இருக்கு, மோல்டட் இருக்கு, கட் அண்ட் சியூ, பிகினர்ஸ், புஷ் அப், ஃபேன்சி, கேமிசோல், ஸ்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது, பிரீமியம் பேண்டீஸ், காட்டன் சிக்கன் கறி, இப்ப நியூவா வந்திருக்குது இது எல்லாமே, மேட்சிங் செட்ஸ், ஃபுல் கவரேஜ், ஸ்போர்ட்ஸ் பிரா, லேஸ் பிரா, சாண்ட்விச் எலாஸ்டிக், பேண்டீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச் எலாஸ்டிக், இன்னர் எலாஸ்டிக், அவுட்டர் எலாஸ்டிக், அப்புறம் கிராஸ் எலாஸ்டிக் பிரா, யூவன் பிரா. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதுலயுமே இதை விடவும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அதாவது ஒரு மாசத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 விதமான பிரா வந்து எக்ஸ்ட்ராவா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அவைலபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதாவது லோவர் ரேஞ்ச், அதாவது டயானா அப்படிங்கிற ரேஞ்ச் பிரேஸ் வந்து இப்ப அவைலபிளா இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம டெய்லி அப்டேட்டடா இருக்கிறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு இது கிடைக்கலன்னு சொல்லாம அதை ஆர்டர் போட்டு நம்ம வந்து வாங்கிக்க முடியும். அடுத்தது வந்து நம்மளுடைய இன்னர்வேர்ஸ் என்ன, இதுல என்ன தனித்துவம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்ஃபிட், அதாவது வந்து பை மிஸ்ஃபிட் கொடுத்துருக்காங்க. அதாவது சரியான சைஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே வராது. ஸ்கின்ல வந்து எந்த பாதிப்பும் வராது, ரேஷஸ் அந்த மாதிரி வராது, தடிப்புகள், தழும்புகள், காயங்கள் இதெல்லாமே ஏற்படுது வெளியில இருக்க பிராஸ் யூஸ் பண்ணும்போது, அது எதுவுமே வராது. ஷோல்டர் பெயின், பேக் பெயின் இந்த மாதிரியான வலிகள் வராது வந்து சரியான சைஸ்ல சரியான மாதிரியான பிரா போடல அப்படின்னா நமக்கு வந்து தோள்பட்டையில இருந்து முதுகுல இருந்து வலி எல்லாம் வர ஆரம்பிக்கும். இது வந்து நாளடைவுல பெரிய பிரச்சனையா கொண்டு போய் முடியும். அது வந்து நம்மளுடைய இன்னர்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது வராது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹைஜீன் ப்ராடக்ட்ஸும் இதுல இருக்கு. நீங்க ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் கூட 10,000 ரூபாய் பில்லிங்ல வந்து நீங்க ஹைஜீன் ப்ராடக்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இது வந்து சாம்பிள் பீஸோட ஒரு நாப்கின், இதை பத்தி தான் சொல்ல போறேன் இன்னைக்கு. அதோடைய இன்டிமேட் வாஷ், அதுக்கப்புறமா நம்மளுடைய சானிட்டரி நாப்கின்ஸ் 4 ரேஞ்ச் இருக்கு, 2 இன்டிமேட் வாஷ் இருக்கு. இதை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். சோ இதுல என்ன சொல்லணும் அப்படின்னா, காட்டனி சாஃப்ட் டாப் ஷீட், அதாவது மேல இருக்கிற பகுதி தூய்மையான பருத்தியினால் ஆனது, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, அதாவது உங்க சருமத்துக்கு எந்த பாதிப்பும் வராது, எந்த ஆபத்தான கெமிக்கல்களும் சேர்க்கப்படாதது, ஒரு ரொம்ப தரமான நாப்கின், ஒரு நியாயமான விலை, மலிவான விலையில நியாயமான விலையில கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து நீங்க எப்படி வந்து நீங்க கால்குலேஷன் பண்ணலான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. நீங்க எப்படி சேல் பண்ண முடியுன்றதுக்கும் மேம், இது ஆக்சுவலி பிரியங்கா மேம் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்லைடு இது. ஒரு பேண்டி செட் வந்து 380, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிரேஸ் எடுத்தீங்கன்னா 699ன்றது வந்து இப்போ உள்ளது. அதாவது இப்போ புதுசா வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 699 ரூபாய்க்கு ஒண்ணு வந்திருக்கு. அப்புறம் எக்ஸ்ட்ரா நாப்கின் சேர்த்தீங்கன்னா 1163. சும்மா ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதெல்லாம். இந்த காம்போஸ் நமக்கு என்ன ப்ராடக்ட கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம வந்து இந்த காம்போவை நம்ம பண்ணிக்கலாம். சோ ஒரு 10 காம்போ நம்ம கொடுக்கும்போது 11,630 SP ஒரு மாசத்துல கொடுக்க முடியும். அப்ப நீங்க 10 காம்போ தான் நீங்க வந்து டார்கெட் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்க அதை டார்கெட் பண்ணிக்கலாம். நான் இன்னர்ஸ் எல்லாம் எனக்கு கொண்டு போய் கொடுக்கறதுல ஏன்னா, ஆனா லேடிஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஈஸியா அவங்க மட்டுமே ஈஸியா பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ரேஞ்சுன்னு சொன்னா அது இன்னர்வேர்ஸ் தான், லாஞ்சரிஸ் தான். அதை வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணா லாபமும் கிடைக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பிசினஸ் அப்படிங்கிறது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பார்த்தா இன்னர்வேர்ஸ் தான். அதை நம்ம நிறைய பேர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுதான் வந்து இப்போ கேரளாலே ஆகட்டும், அவங்க வந்து காஸ்மெட்டிக்ஸ், கலர் காஸ்மெட்டிக்ஸ் சொல்ற அழகு சாதன பொருட்கள், அதாவது லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் இது எல்லாத்தையும் விடவும் அதிகமா அவங்க வந்து சானிட்டரி நாப்கின்ஸ், அதாவது ஹைஜீன் ப்ராடக்ட்ஸும் இன்னர்வேர்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க நிறைய. அது ஏன் அப்படின்னா வியாமினி அது எப்பவும் போல போயிட்டு தான் இருக்கும். ஆனா வந்து ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு அதிகமா இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த இன்னர்வேர்ஸ் வந்து நம்ம இதை மாத்தணும், நாப்கின்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது தெரியும். அதை வந்து நிறைய வந்து கொண்டு போறாங்க. அவங்க வந்து ஏன்னா அழகு சாதன பொருட்கள் அதிகமா பயன்படுத்தலைன்னா கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பொருட்களை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு இதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கான தனியா ஒரு கடை கூட வந்து கேரளால
இன்னர் வேர் ஷாப்பே வந்து வச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன இல்ல அப்படிங்கறது எல்லா மாடலுமே நம்ம வெளியில கேட்கிற எல்லா மாடலுமே இப்ப கொண்டு வரதுக்கு மேடமும் ரெடியா இருக்காங்க. அப்ப நம்ம இன்னர் வேர்ஸ்ல வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியம். அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா இந்த 2500 எல்லாம் ரொம்ப 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 ஈஸியா நம்மளால அதை வந்து கொண்டு வர முடியும். அப்ப யார கரெக்ட் கஸ்டமர் கிட்ட கரெக்டான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும். எந்த கஸ்டமர் வந்து வாங்குவாங்களோ அவங்க கிட்ட தான் அதை நம்ம கொடுக்க முடியும். ஆனா பேண்டி செட் வந்து ரொம்ப அருமையாவே மூவ் ஆகும். கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து அதை வந்து ப்ரமோஷன் பண்ணலாம். சின்ன பசங்க இருக்கிறவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியதுதான். அதனால எளிதா வந்து நம்ம அதை கொண்டு போக முடியும். 2வது எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க கட்டன் சியூ பிரேசியர், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் எலாஸ்டிக் பேண்டி, கேமிசோல், பிகினர்ஸ் பிரா, பேடட் பிரா. ஏதாவது ஒரு வீட்டுல 2 பெண்கள் இருக்காங்க, ஒரு அம்மா ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு செட் அவங்களுக்கு தேவை. 10 பேரை நம்ம சந்திச்சா போதும். அப்போ ஒரு கட்டன் சியூ பிரேஸ் ஒரு அவங்க அம்மா வாங்குறாங்கன்னா ஒரு பேண்ட் எலாஸ்டிக் பேண்டி பொண்ணுக்கு, கமிசோல் கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்றாங்க. கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. சின்ன பொண்ணுல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பிகினர்ஸ் பிரா இப்போ வந்து ஒரு 6th படிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம வந்து அந்த பிகினர்ஸ் பிரா கொடுக்க முடியும். பேடட் பிரா இது எல்லாமே சேர்த்தா 1316. இதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்போ நீங்க கொடுக்கும்போது 13,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு சேல்ஸ் நடக்குது. அப்போ நமக்கு எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், என்ன மெட்டீரியல் இது, ஏன் வந்து நமக்கு வந்து இது உடம்புக்கு நல்லது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அதை வந்து ஈஸியா நம்மளால ப்ரமோட் பண்ண முடியும். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இது கலர் காஸ்மெட்டிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அப்ப 20 ஃபேமிலிஸ் இப்ப கலர் காஸ்மெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப பேசிக்கான கலர் காஸ்மெட்டிக்ஸ் தான் இவங்க வந்து இதை வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்கப் பிரஷ் கிட், ஒரு க்ளோ ப்ரோஸ் டிலைட், இன்டிமேட் வாஷ், காம்ஃபி ரெகுலர், இது நாப்கின்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு வீட்டுல கண்டிப்பா இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு தேவை அப்படிங்கிற பொருளை சொல்றாங்க. ஐலைனர், லிக்விட் லிப்ஸ்டிக், நெயில் பெயிண்ட்ஸ், பேண்டிஸ். இப்ப உங்களுக்கு லிப்ஸ்டிக் எல்லாம் மூவ் ஆகாதுன்னு நினைச்சா கூட நீங்க வேற ப்ராடக்ட்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா இதுல பண்ணிக்கலாம். பேண்டிஸ், காஜல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 1734 SP வருது. அப்ப இது வந்து ஒரு 20 ஃபேமிலி கொடுக்கும்போது 34,000 ரூபாய். சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நமக்கு எப்படி வந்து அது சரியா அப்படின்னு தோணுதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிளும் இருக்கு. இது நார்மலா நல்ல ஒரு ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணணும். நல்லா வந்து ஒரு மேக்கப் நல்ல ஒரு நீட் மேக்கப் போட்டு ஆஃபீஸ் போறவங்களா இருக்கட்டும், காலேஜ் போறவங்களா இருக்கட்டும், இந்த ஒரு காம்போவை நம்ம ட்ரை பண்ண முடியும். மேக்கப் ரிமூவர் வைப்ஸ். ஏன்னா வந்து காலேஜ் போறவங்களோ ஆஃபீஸ் போறவங்களோ கண்டிப்பா அந்த மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டயர்டா ஈவினிங் வரும்போது அவங்க அதை யூஸ் பண்றதுக்கு நம்ம அதை சொல்லலாம். அதே மாதிரி நெயில் பெயிண்ட் அவங்க வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. கலர் மாத்தி மாத்தி போட்டுட்டு போவாங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு நெயில் பெயிண்ட் கொடுக்கலாம். ஸ்லிம்மேட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆபீஸ் போறவங்க, காலேஜ் போற பசங்க கூட பாத்தீங்கன்னா இந்த மேட் லுக் இருக்கும். ரொம்ப பெருசா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தெரிய வேண்டாம் அப்படின்றவங்க கூட அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ரோப் கிரீம் பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏன்னா 10 பீஸ் நான் ஆர்டர் போட்டேன். இப்போ வந்து இது பேக்கிங்ல இருக்கு. ஒரு பேக் பண்றதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஆர்டர் எப்ப போட்டோமோ அப்பவே வந்து, ஆனா இதை எப்படி கொண்டு போறது, ஸ்ட்ரோப் கிரீம்னா என்ன அப்படின்னும் போது நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல கத்துக்க வேண்டியிருக்கு. நம்ம இன்னொரு கிளாஸ்ல கூட இதெல்லாம் உடான் கிளாஸ்ல இப்ப ஆட் பண்ணுவாங்க. இப்ப இந்த உடான் கிளாஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னா இப்ப வந்து இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு கிளாஸ் முடிஞ்சு போச்சு, அதுல ஸ்ட்ரோப் கிரீம் சொல்லல. அப்போ இந்த ஸ்ட்ரோப் கிரீம் பத்தின ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு செஷன்ல உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்ப இன்னொரு புது ப்ராடக்ட் வந்தாலும் அதை பத்தின விஷயங்களையும் உங்களுக்கு இன்னொரு செஷன்ல சொல்லி தருவாங்க. அதாவது தொடர்ந்து புதுசா ப்ராடக்ட்ஸ் வரும்போது அப்டேட்டட் ஆயிட்டே இருப்பீங்க. நீங்க அதுக்காக இன்னொரு செஷன் நீங்க அட்டென்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. இதை மட்டும் சொல்லி தந்துருவாங்க. இப்ப ஸ்ட்ரோப் கிரீம் எப்படி அப்ளை பண்ணும், அதை வந்து பிபி கிரீம் கூட கொஞ்சமா சேர்த்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறமா கூட நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இந்த விஷயத்த எப்படி பண்ணணும்ன்றத பிராக்டிகலா அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அதனாலதான் நம்ம வந்து உடான் ப்ரோக்ராம்ல ஜாயின் ஆகுங்க. உங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து என்னென்ன கீசோல் ப்ராடக்ட்ஸ் வருதோ அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். இந்த ஸ்ட்ரோப் கிரீம் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுதோ இல்லையோ, பியூட்டிஷியன்ஸ் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த ஸ்ட்ரோப் கிரீம் எதுவுமே யூஸ் பண்ணவும் இல்லை, எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை சொல்லி கூட வாங்காதவங்க கூட இன்னைக்கு ஸ்ட்ரோப் கிரீம் அப்படின்ற பேரை கேட்ட உடனே எனக்கு கொடுங்க, 2 கொடுங்க, 3 கொடுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. பேக்கிங் வச்சிருக்கேன். அது அந்த அளவுக்கு வந்து யார்கிட்ட போய் பேசணும். இப்ப ஸ்ட்ரோப் கிரீம் போய் நீங்க வந்து ஒரு காலேஜ் கேர்ள் அவங்கள்ட்ட பேசுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்கின்னா இருக்கும். இந்த கொரியன் ஸ்கின் கிளாஸ் ஸ்கின் மாதிரி இருக்குது. இம்பர்ஃபெக்ஷன் சொல்றது அந்த மேடு பள்ளமா இருக்கிறது, அந்த ஒரு மாதிரி இருக்கும். அது சொல்றது நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது பார்த்தா தெரியும் அந்த ஸ்கின் டெக்ஸ்சர். ஆனா வந்து அந்த ஸ்ட்ரோப் கிரீம் போடும்போது அதெல்லாம் மறைஞ்சு நமக்கு வந்து நீட்டான ஒரு பினிஷ் லுக் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். மேக்கப் போடுறவங்க கண்டிப்பா இதை வந்து உடனே அக்செப்ட் பண்ணி வாங்கிப்பாங்க. அதனால தைரியமா அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேச முடியும். அது மாதிரி காஜல்
இது ஷைன் 3-in-1 பேலட், பிபி கிரீம், காம்பாக்ட் பவுடர், ஃபேஸ் சீரம், சன்ஸ்கிரீன், ஐ ஷேடோ, இதெல்லாம் சேர்த்தா 2899. அப்போ இந்த 50,000 ரூபாய்க்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த எக்ஸாம்பிள மேம் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் கேலண்டரும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாசம் ஃபுல்லா, இந்த மாசம் முழுவதும் எல்லா சனிக்கிழமையும் உங்களுக்கு 3 மணிக்கு, அது இல்லாம 9th மார்ச் ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. 13th மார்ச் வெனஸ்டே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. 27 மார்ச் வெனஸ்டேவும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. 3 மணிக்கு இந்த ஐடி வந்து நம்ம குரூப்ல கூட ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா வாரமும் நடக்க போது. நீங்க உங்களுக்கு புரியலன்னா கூட, லாங்குவேஜ் புரியலன்னா கூட, அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சு கூட நம்ம கத்துக்க முடியும். சோ இதுதான் வந்து பிரியங்கா மேடம் வந்து 1ஆம் தேதி நம்ம ஷேர் பண்ண விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான அந்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஹைஜீன் செஷன். இந்த ஹைஜீன் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு என்ன கேட்டிருந்தாங்க, ஆக்சுவலி ஹைஜீன் வந்து அதை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கும் கூட நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி, நம்மளுடைய நாப்கின், சானிடரி நாப்கின் வந்து என்ன சைஸ், மார்க்கெட்ல இருக்கிறது என்ன சைஸ் இருக்கு, இது என்ன சைஸ் இருக்கு. இப்ப யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா அது என்ன சைஸ்ன்னு சொல்லணும்னா அது என்ன சைஸ்ன்னு தெரியல, சில நேரம் கன்ஃபியூஷன் மறந்துடுது. இதுக்காக தான் அதை வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹைஜீன் செஷனை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சோ இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான அவைலபிலிட்டி, அதாவது சானிடரி ஃபெசிலிட்டிஸ், அதாவது இப்போ ஒரு வெளியே போறோம் அப்படின்னா அங்க ஹேண்ட் வாஷ், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்றோமா, அதே மாதிரி நம்மளுடைய வெஜினா வந்து நம்ம வந்து கரெக்டா வாஷ் பண்றோமா, சரியான பொருட்களை பயன்படுத்துறோமா, சரியா அதை டிஸ்போஸ் பண்றோமா, அதாவது அதை தூக்கி போடும்போது டாய்லெட்ல ஃபிளஷ் பண்ணாம, ஏன்னா இந்த டாய்லெட்ல ஃபிளஷ் பண்றதுதான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இந்த ட்ரைனேஜ் அடைப்புகளுக்கு காரணமா இருக்கு. அப்போ அது மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி வந்து அது இந்த இந்த மென்ஸ்ட்ரேஷன் டைம்லயும் பெண்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கோ இல்லைன்னா வேலைக்கு போறதுக்கோ எந்த தடையும் இல்லை, அவங்களுக்கு அதை பத்தின விழிப்புணர்வு. அதே மாதிரி ட்ரெஸ் எப்படி பண்ணிக்கணும், அந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப டார்க் கலர் ட்ரெஸ் இல்லாம லைட் வெயிட்டா ஒரு காட்டன் பருத்தினால துணிகளை நம்ம வந்து அன்னைக்கு அணிஞ்சிக்கணும். அதே மாதிரி இந்த நாப்கினை வந்து 4ல இருந்து 6 மணி நேரம் மாத்தணும், கிளீனா வச்சுக்கணும் நம்மள. இந்த மாதிரி விஷயங்களை சின்ன குழந்தைகள், ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைய காலகட்டத்துல முன்னாடி, அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11, 12 இந்த வயசுலதான் நிறைய பெண்கள் வந்து பூப்படைவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 வயசு, 8 வயசு, அந்த மாதிரி வந்து 3 வருஷம் வந்து பின்னால போயிடுச்சு, சீக்கிரமா ஆயிடுச்சு. பல்வேறு காரணங்களால இது வந்து நடக்குது. அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வை வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுக்காக தான் நிறைய மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் கேம்ப்ஸ் இல்ல கேம்பெயின்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. நாடு முழுவதும் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து அதை சரியான அளவுல நம்ம இன்னும் கொண்டு போல. நம்ம நிறைய அதை வந்து கொண்டு போகும்போது நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ்லயே வந்து நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னாச்சுமா? இல்ல ஷேரிங் ஓகே, வந்துருச்சு. ஓகே, சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஹைஜீன் ப்ராடக்ட்ஸும் இந்த 10,000 ரூபாய் பில்டிங்லயும் நம்ம பண்ண முடியும். இல்ல 2,500 ரூபாய்க்கு நம்ம வந்து உடான் ப்ரோக்ராம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காகவும் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி யூஸ் பண்ணி நம்ம மத்தவங்களுக்கும் கொடுக்கும்போது நம்ம இதை வந்து இது பண்ண, இது சாம்பிள் கிட்டு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான சானிடரி நாப்கின் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், 90% மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய நாப்கின்கள்ல என்ன இருக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இது வந்து பிளாஸ்டிக்கால் ஆனது, அதாவது பாலிப்ரோபிலின் அப்படின்ற லேயர் பிளாஸ்டிக். நம்மளுடைய நாப்கின் மேல் பகுதி எதனால் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% காட்டனி சாஃப்ட் லேயரால் ஆனது. அடுத்தது எத்தனை நாப்கின்கள் இருக்கு? 4 விதமான நாப்கின்கள் இருக்கு. இந்த 4 விதமான நாப்கின்களுமே
மாத்தி மாத்தி யூஸ் பண்றதுக்கு, அதாவது வந்து ஒரே சைஸ் நாப்கினோ இல்லைன்னா ஒரே மாதிரியான நாப்கினோ எப்பவுமே வந்து ஒரு சைக்கிள்ல, அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் வந்து 3 to 5 நாட்கள் வருதுன்னா, இப்ப முதல் நாள் வந்து ஒரு 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 நாப்கின், 2வது நாள் ஒண்ணு, அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுமே தவிர எல்லா நாளும் ஒரே நாப்கினை யூஸ் பண்ண முடியாது. இப்ப நம்மளுடைய கீசோலுடைய ரெகுலர் சானிட்டரி நாப்கின், ரெகுலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோடைய சைஸ் என்ன அப்படின்னா 230 mm. இந்த சைஸ் இந்த 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 நாப்கினோட சைஸ் வந்து சாரி 240, இதுல போட்டிருக்க 230, 240 mm. ஃபாஸ்டர் அப்சார்ப்ஷன், அதாவது உறிஞ்சும் தன்மை, எளிதா உறிஞ்சும் தன்மை இருக்கு. யூவி ட்ரீட்டட், அதாவது அல்ட்ரா வயலட்னால இதை ட்ரீட் பண்ணிருக்காங்க. இதுல எந்த நச்சுத்தன்மையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக 7 பேட் வரும் இதுல விங்ஸோட, அதாவது சைட்ல வந்து அந்த விங்ஸோட வரும். இதுல என்ன இருக்குன்னா உடன் பல்ப் தான் இருக்கு, அதாவது அதாவது காட்டன், முழுமையான காட்டன், பயோடிகிரேடபிள் காட்டன். இந்த நாப்கினை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து அப்சார்பன்சி, அதாவது பிரீத்தபிள், அதாவது மூச்சு விடக்கூடிய தன்மை, மூச்சு விடுமா நாப்கின் கூட மூச்சு விடுமா அப்படின்னா அதுல காத்து போய் வர்றதுக்கான ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்து இருக்கும். காட்டனான சர்ஃபேஸ், அதே மாதிரி ஜெல் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து இந்த கீசோல் ரெகுலர் சானிட்டரி நாப்கினோடைய அம்சங்கள், முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டனி சாஃப்டா இருக்கிறதுனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை இருக்காது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், இந்த சைடோ வந்து இந்த டீப் சேனல்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த இங்க படக்கூடிய உதிரமானது இங்கேயோ அங்கேயோ மூவ் ஆகாம வெளியே போகாம அது வந்து உள்ளேயே இருக்கும். அப்போ இந்த ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி பயோடிகிரேடபிள், அதாவது மண்ணுல போட்டா மண்ணோட மண்ணா மக்கி போகக்கூடிய தன்மையுடைய ஃபிளப், அதாவது வந்து உங்களுக்கு உடம்பு வந்து சூடாக்க கூடாது. இப்போ ஒரு பிளாஸ்டிக் நாப்கினை நம்ம உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பா உடம்பு வந்து சூடாயிடும். அதனால பல்வேறு பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு வரும். ஆனா வந்து இந்த நாப்கினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உடம்பு வந்து சூடாகாது. உங்களுக்கு வந்து குளுமைதான் கொடுக்குமே தவிர இந்த நாப்கின் உங்களுக்கு வந்து உடம்பு சூடாக்காது. அடுத்தது, இது வந்து சமீபத்துல, அதாவது சமீபம் சொன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த சின்ன பேட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது வந்து எங்களுக்கு சரியா பத்தல, சரியா ஆகல, நிறைய வேஸ்ட் ஆகுது, யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால சில பேருடைய தேவைகள், ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான தேவைகள் இருக்கும், வித்தியாசமான உடலமைப்பு இருக்கும். அவங்களுடைய உதிரப்போக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைன்றதுனால இது வந்து 15 பேடுகள் கொண்ட ஒரு பேக்கா வந்து கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா லாங் அப்படின்ற நாப்கின். இதுல வந்து பாத்தீங்கன்னா 280 mm, 280 mm இருக்கு இதோடைய சைஸ் வந்து. அது வந்து நம்ம என்ன பார்த்தோம் 230, இது வந்து பாத்தீங்கன்னா 280. அப்ப இந்த 230, 280ன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 50 mm வந்து ஜாஸ்தி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதிகமான உதிரைப்போக்கு தாங்கக்கூடியது. கொஞ்ச நேரம் அதிகமா இருந்தாலும் ஒண்ணும் ஆகாது. ஆன்டிபாக்டீரியல், அதாவது பாக்டீரியாவை உருவாக்கும் தன்மை இல்லாததுக்கு இதுல வந்து ஆன்டிபாக்டீரியல் வந்து சேர்த்திருக்காங்க. சோ இந்த அது எதுல இருக்கு அப்படின்னா, இந்த ஆன்டிபாக்டீரியல் இது வந்து பாத்தீங்கன்னா டாப் ஷீட், அதாவது மேல இருக்கிற லேயர்ல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபிளஃப் பல்ப், அதாவது உள்ள இருக்கிற அந்த உறிஞ்சும் தன்மை கூடியது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபிளஃப் பல்ப் கொடுத்திருக்காங்க. ஷேப்பு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதோடைய யூனிக், இது வந்து தனித்தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய டிசைன், சைட்ல வந்து லீக்கேஜ் எதுவும் ஆகாத அளவுக்கு இது வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல 15 பேட் இருக்கும். இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 15 பேட் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு நிறைய வாங்கி வச்சுக்கணும்னு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நாப்கின்ஸ் எப்போ நீங்க போய் யார்ட்டையாவது கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன், பெரிய பேக்கெட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து நிறைய பெரிய பேக்கெட் வாங்கி வைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த நாப்கின் வந்து நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 120 ரூபாய் நமக்கு 86 ரூபாய் வரும். சோ இந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து கடைகள்ல கூட வந்து சொல்லி ப்ரமோஷன் பண்ண முடியும். அதாவது ஒரு கடையில வந்து இந்த நாப்கினை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏத்த ஒரு மார்ஜின் வந்து இதுல வரும். அதனால வந்து கடைகள்ல, அதாவது பார்மசி, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பார்மசியோ ஜெனரல் ஸ்டோர்லயோ வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரமோஷன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா லாங், ரெகுலர் எக்ஸ்ட்ரா லாங்கோடைய நாப்கின். இதுல ஆனையோன் கிடையாது. இதுல வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய காம்ஃபிலையும் எக்ஸ்ட்ரா லாங்லயும் ஆனையான் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இன்னும் நம்ம பார்க்க போறோம். ஆனையான் வந்து 2 நாப்கின்ல இருக்கு, 2 நாப்கின்ல கிடையாது, 2 நாப்கின்ல இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், காம்ஃபி வந்து 230 mm, நம்மளோட இது வந்து எக்ஸ்ட்ரா லாங் வந்து 280, 280.
அடுத்தது வந்து நம்மளுடைய கீசோல் அல்ட்ரா தின். அல்ட்ரா தின் பேருக்கு ஏத்த மாதிரி இது வந்து ரொம்ப தின்னா இருக்கும். அதே சமயத்துல பாக்குறவங்க எல்லாமே கேட்பாங்க, இது இவ்வளவு மெல்லிசா இருக்கே, இது எப்படி வந்து தாங்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் அல்ட்ரா தின் ரொம்ப அருமையான ஒரு நாப்கின், ரொம்ப அருமையான விலை கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நாப்கினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோடைய விலை வந்து 68 ரூபாய். இதுல வந்து 6 நாப்கின் இருக்கும். நம்ம காம்ஃபில வந்து 7 நாப்கின் இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 நாப்கின் இருக்கும். இதோடைய இதுல முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதோட சைஸ் எக்ஸல். இதுல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதிகமான உறிஞ்சும் தன்மை இருக்கு. இதுல வந்து இந்த சர்ஃபேஸ், அதாவது மேல இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா முழுமையா ஆர்கானிக்கான ஒரு சர்ஃபேஸா இருக்கு. ஆர்கானிக்கான காட்டனாலான சர்ஃபேஸா இருக்கு. பிரீத்தபிள் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெட் ஃபீலிங், அதாவது ஈரத்தன்மையே தெரியாத மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுல இருக்கக்கூடிய ஆனயான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிப். இந்த ஆனயான் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல ஒரு துணி மாதிரி இருக்கும். இந்த ஆனயான் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகமா புத்துணர்ச்சியா இருக்கணும்னா, நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போவீங்களா, இல்லன்னா வந்து ஒரு கடற்கரைக்கு போவீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா எல்லாரும் என்ன சொல்வீங்க? ஒரு கடற்கரைக்கு தான் போவீங்க. கரெக்டா? ஒரு புத்துணர்ச்சியா இருக்கணும்னா ஒரு கடற்கரைக்கோ, ஒரு பூங்காக்கோ, இல்லன்னா வந்து ஒரு மலை பிரதேசத்துக்கோ இப்படிதான் நம்ம போவோம். ஆனா வந்து ஒரு 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 மார்க்கெட்டுக்கு போறோம், இல்லன்னா வந்து ஒரு எங்கேயோ ஒரு கூட்ட நெரிசலான ஒரு இடத்துல ஒரு டிராவல் பண்றோம், இல்ல பஸ்ல, ட்ரெயின்ல இந்த மாதிரி போறோம்னா நமக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இல்லாம ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு இடத்துக்கு போனா எப்படி இருக்குமோ, அங்க இருக்கிற காத்துல இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் தான் ஆனயான், நெகட்டிவ் அயான்ஸ். அதாவது நெகட்டிவ் நல்லது இதுல மட்டும் தான். எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனா வந்து நெகட்டிவ் நல்லது அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த ஆனயான் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான். இதுல இருக்கக்கூடிய 2வது லேயர் வந்து பாத்தீங்கன்னா காட்டனால் ஆனது, காட்டன் துணியினால் ஆனது. ஆனயான் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய நாப்கின் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. அதுல சிலதுல வந்து பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் இலைகள்ல ஆனயான மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து என்ன ஆகும்னா நம்ம இப்படி இழுத்தோம்னா அது வராது. ஆனா நம்மளுடைய நாப்கினை நம்ம வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு நம்ம 2வது லேயரை எடுத்து நம்ம வந்து அதை கிழிச்சு பார்த்தோம்னா துணி எப்படி கிழிச்சா எப்படி வருமோ அதே மாதிரிதான் இருக்கும். நான் வந்து இதை செக் பண்ணியும் பார்த்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனயான் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பெரிய பெரிய மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் வந்து ஆன்லைன்லயும் பெரிய பெரிய சினிமா பிரபலங்கள் வந்து இன்னைக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அதை பத்தின விவரங்கள் தெரியுமா தெரியாதான்றது நமக்கு தெரியாது. ஆனா ஆனயான் அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை மட்டும் தான் நம்ம சொல்லணும். இந்த நாப்கினை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா குவாலிட்டிஸும் நமக்கு தெரிஞ்சாலும் நமக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் இந்த ஆனயான் நாப்கின் என்ன பண்ணுது அப்படின்னா, 1 பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமிகள் பல்கி பெருகும் அந்த உதிரப்போக்கு நேரத்துல அதை வந்து தடுக்கக்கூடிய, அதனால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்களை தடுக்கக்கூடியது இந்த ஆனயான். இன்னொன்னு இது சொல்லிட்டே போலாம். ஆனயானை பத்தி சொன்னா நம்ம சொல்லிட்டே போலாம். இன்னொன்னு நம்ம உடம்ப வந்து ரொம்ப அதாவது ரொம்ப குளுமையா புத்துணர்ச்சியா வச்சுக்கும். சாதாரணமா பெண்களுக்கு வந்து அந்த நேரத்துல ரொம்ப எரிச்சலா ரொம்ப கடுகடுப்பா இருப்பாங்க. ஒரு மாதிரி அன்ஈசியா இருக்கும். ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு எரிச்சலாவே இருப்பாங்க. ஆனா வந்து இந்த நாப்கினை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அந்த ஃபீலிங்கே இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நாப்கினால ஏற்படக்கூடிய அசௌகரியமே இந்த நாப்கினை யூஸ் பண்ணும்போது வராது. அது மட்டும் இல்லாம அந்த ஆனயானுடைய குணமாக்கும் தன்மை அவங்க உடம்ப வந்து குணமாக்குறதுனால அவங்களுக்கு அது ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் குறையறதுனால அவங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த எரிச்சல் இல்லாம இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாப்கின்கள் உபயோகப்படுத்துறதுனால மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களால நம்மளுடைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாய்மை அடைய முடியாம கஷ்டப்படுறாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்றாங்க. பீரியட் சரியா வராம இருக்கிறது, இல்ல வந்தா நிறைய போறது, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீர்க்கட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகளால அவங்க அவதிப்படுறாங்க. இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுல வந்து 60% காரணம் வந்து சானிட்டரி நாப்கின்கள். அதாவது ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடி வந்து 11, 12, 13 வயசுல பெரிய பொண்ணானாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 8 வயசு 7 வயசுனா அப்ப பாருங்க எவ்வளவு சீக்கிரமாவே அவங்க இந்த பேடுகளை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப சானிட்டரி நாப்கின்களுக்கு மாற்றா சில விஷயங்கள் வருது மார்க்கெட்ல.
சிலிக்கான் கப்ஸ் வருது, நிறைய வருது, பீரியட் பேண்டிஸ் வருது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா எதுவுமே வந்து நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணி பல வருஷங்களுக்கு அப்புறமா தான் அதோடைய ரியாக்ஷன் நமக்கு தெரியும். அதனால அதை பத்தி நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இந்த நாப்கின்களை உபயோகப்படுத்துனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு மிக முக்கிய காரணம் வந்து நாப்கின்கள். நம்ம ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாப்கின்கள் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. அப்புறம் வந்து எல்லாருமே வந்து அது வந்து ரொம்ப ஒரு ஆனா அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பருத்தினாலான நாப்கின்கள் கிடைச்சது. அதுக்கப்புறமா எல்லாரும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணோம்னா கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நிறைய பேரோட வாழ்க்கைய வந்து மாத்திட்டு இருக்கு. எல்லா விஷயத்திலயுமே நாப்கின்களை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய உண்மைதான். இந்த கமர்ஷியலா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும்போது காட்டன்ல போட்டா எப்படி நமக்கு லாபம் கிடைக்கும்? எதுக்காக அதை அப்படி கொடுக்கணும்? பிளாஸ்டிக்லயே போடுவோம், லாபமும் நிறைய கிடைக்கும் நமக்கு வந்து. அது பாட்டுக்கு இது வந்து மறைமுகமா நோய்களை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனமா ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பிளாஸ்டிக்கான நாப்கினை, ஒரு டயாக்சினால ப்ளீச் பண்ணப்பட்ட நாப்கினை ஒரு பெண் உபயோகப்படுத்திட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா வர ஆரம்பிக்கும். காலேஜ் போக ஆரம்பிக்கும் போது, கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கும் போது, குழந்தை பேரு, எல்லா கட்டத்திலயும் அவங்களுக்கு பிரச்சனை வரும். எல்லா கட்டத்திலயும் அவங்க டாக்டர்கிட்ட போகணும், டாக்டர்கள் நிறைய சம்பாதிக்கணும், இப்படிங்கிற ஒரு மறைமுகமான நோக்கத்தோட தான் வந்து இந்த நாப்கின்களையே வந்து இந்த கமர்ஷியலைசேஷன் அப்படிங்கிற விதத்துல அதை வந்து ஏகப்பட்ட கெமிக்கல்களாலையும் பிளாஸ்டிக்காலையும் நிரப்பி வச்சிருக்காங்க. அப்ப இந்த பெண்களுக்கு வந்து இது வந்து தாங்கணும். நிறைய விஷயம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ தாங்கணும், வெளியே போறோம், டிராவல் பண்றோம், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு கன்வீனியன்டா இருக்கு, எனக்கு சௌகரியமா இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அசௌகரியங்களை தான் சந்திப்பாங்க. அது நல்லாவே தெரியும். ஏன்னா யூஸ் பண்ணிருக்கோம், நம்ம எல்லாருமே நிறைய பெண்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரேஷஸ் முதல் பிரச்சனையா வர்றது 3 நாள் கழிச்சு ரேஷஸ் வரும், நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அந்த நாப்கின்கள் பிளாஸ்டிக்காலானது. இந்த பிளாஸ்டிக்குடைய தன்மை என்ன பண்றதுன்னா, நம்ம ஒரு ட்ரெஸ் போட முடியுமா பிளாஸ்டிக்கால? இந்த வெயில்ல பூரமே ஒரு ட்ரெஸ் நம்ம பிளாஸ்டிக்ல போட்டுட்டு போக முடியுமா? உடம்புல ஒட்டி எரியதானே செய்யும். ஆனா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பிறப்புறுப்புல வந்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நாப்கின்களை 3 நாள், 4 நாள், 5 நாள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பிளாஸ்டிக்கால எப்படி கொடுக்கறது? அதை வந்து அத வந்து இந்த பாயிண்ட மட்டும் நம்ம சொல்லி நம்ம அவங்களுக்கு புரிய வச்சோம்னா அவங்களுக்கு அது புரியும். சில பேர் சொல்லுவாங்க இது நாங்க வந்து காட்டன் நாப்கின் தான் யூஸ் பண்றோம். ஆனா அந்த காட்டன் நாப்கின்ல என்ன இருக்கு? ஏன்னா இப்ப நாப்கினை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நாப்கின்ல தெளிவா வந்து போட்டிருப்பாங்க ஒரு லேயர்லயும் என்னென்ன இருக்கு. எல்லா நாப்கின்லயும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அந்த நாப்கின்ல ஒண்ணுமே இல்லை. நிறைய நாப்கின்களை செக் பண்ணியாச்சு. எந்த நாப்கினுமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதை தூக்கி போடுற இப்போ ஸ்கூல்ஸ்ல கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா நாப்கின்ஸ். புது யுகம் அப்படிங்கிற பேர்ல பள்ளிகள்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து நாப்கின்கள் கொடுக்குறாங்க. ஒரு மாசத்துக்கு வந்து 2 பேக்கெட் 3 பேக்கெட்னு கொடுத்துட்டே இருக்காங்க. உண்மையாவே இப்போ என் பொண்ணுக்கும் ஸ்கூல்ல கொடுக்குறாங்க. அவ வேணான்னு சொல்லிட்டு வரலான்னு பார்த்துட்டு சில நேரம் வாங்கிட்டு வந்துருவா. நான் குப்பையில தான் போடுறேன். உண்மையாவே சொல்றேன், குப்பையில தான் போடுறேன். ஏன்னா அதை உபயோகப்படுத்தி அவங்களுக்கு ஏதாவது, ஏன்னா என் பொண்ணு நல்லா இருக்கா, அதை நான் வந்து சந்தோஷமா தான் சொல்றேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா வந்து 3 வருஷமா உபயோகப்படுத்திட்டு இருக்கா. அவளுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலன்னும் போது நான் எதுக்காக ஏதோ ஒரு நாப்கினை இலவசமா கிடைக்குதுன்னு யூஸ் பண்ணணும்? அவளுக்கு எதுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு நினைச்சு தூக்கி குப்பையில தான் போடுறேன். ஏன்னா மத்தவங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்கலாமேனா அது கூட கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த நாப்கினை கொடுக்க கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் செய்யற தப்ப நம்மளும் செய்யக்கூடாதுன்றதுக்காக நான் அதை செய்யறேன். அப்ப இந்த ஆனியான் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஒரு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சயின்ஸ். அந்த சயின்ஸ் அந்த சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆனியான் ஸ்ட்ரிப் ஒரு இடத்துல ஆனியான்ஸை வந்து ஒரு இடத்துல குமிச்சு வச்சீங்க, ஒரு இது மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வலி இருக்கு, ஒரு இடத்துல வீக்கம் இருக்கு அப்படின்னா அது குறையும். குணப்படுத்தும் தன்மை இருக்கு. ரத்தத்தில் எளிதாக கலந்து விடும். எந்த ஒரு நீங்க நாப்கின் யூஸ் பண்ணாலும் அந்த நாப்கினுடைய தன்மை ரத்தத்துல எளிதாக கலக்கும். அதுதான் அந்த அந்த நாப்கினோ இல்ல நம்மளுடைய உடம்புக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. அப்போ நீங்க ஒரு நாப்கினை யூஸ் பண்றீங்கன்னா, இப்ப ஆனியான் இருக்க நாப்கின் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் அந்த தன்மையும் ரத்தத்துடன் கலந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரியாக்கும். உங்களுக்கு வந்து வயிறு வலிக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறு வலிக்கும், குடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும், மாத்திரை போடுவாங்க, டாக்டர் கிட்ட போவாங்க, எதுவுமே தேவையில்லை. பேக் ஒத்தனம் அது இது எதுவுமே தேவையில்லை.
ஏன்னா அதாவது இப்ப வேலைக்கு போறாங்களோ காலேஜ் போறாங்களோ எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த 3 நாள் 4 நாள் வந்து அவங்க இதை தாண்டிதான் ஆகணும். அப்ப அதை சந்தோஷமா அவங்க தாண்ட முடியும். இந்த நாப்கின் உபயோகப்படுத்தினா இந்த கிராம்ப் வர்றது, இந்த வலிகள் வர்றது, புடிச்சு இழுக்கிறது, இந்த டாக்டர்கிட்ட போய் எப்போ நீங்க வந்து ஒரு யூட்ரஸ் பிரச்சனைக்காக, அதாவது இந்த மாதவிடாய் குறித்த பிரச்சனைக்காக நீங்க எப்போ மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயமும் பெண்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதவிடாய் தள்ளி போறதுக்காக டேப்லெட்ஸ் போடுறது, நான் கோயிலுக்கு போறேன், வெளியே போக வேண்டியிருக்குன்றதுக்காக மாத்திரைகள் போடுறதுன்றத கண்டிப்பா பெண்கள் வந்து அவரவே தவிர்க்கணும். டாக்டரே கொடுத்தாலும் நீங்க வந்து அதை வந்து உபயோகப்படுத்த கூடாது. இது வந்து இயற்கையான நிகழ்வு. நம்ம செயற்கையா அதை தள்ளி வச்சோம் இல்லைன்னா மாத்தி வச்சோம்னா கண்டிப்பா நம்ம உடம்புல பல்வேறு பிரச்சனைகள் வரும். அதை நான் நிறைய கேள்விப்பட்டுட்டும் இருக்கேன். இப்ப நிறைய பேர் சொல்ற விஷயங்களால. சோ இந்த நாப்கின்கள் உபயோகப்படுத்துறது மட்டும் இல்லாம அதே சமயத்துல நம்ம வந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வான விஷயங்களையும் மக்களுக்கு சொல்லித் தரும்போது மட்டும்தான் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்ற முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் நாப்கின். டபுள் எக்ஸல் நாப்கின். இந்த டபுள் எக்ஸல் நாப்கின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவு வந்து பெருசா இருக்கும். இந்த அளவு வந்து பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பகல் நேரமா இருந்தாலும் சரி, இரவு நேரமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இதை உபயோகப்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா இப்ப நைட்டு நம்ம தூங்குறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் நம்ம நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாப்கின் யூஸ் பண்ணணும். கண்டிப்பா மாத்த வேண்டாம். ஏன்னா தூக்கம்ன்றது எல்லாருக்குமே தேவை. நம்ம வந்து ஒரு மாசத்துல ஒரு 5 நாள் நான் தூங்காம இருந்தா பரவாயில்ல, நடுவுல எந்திரிச்சு மாத்திக்கிட்டா பரவாயில்ல, அப்படி கிடையாது இல்லையா? இப்ப வேற நாப்கின்களை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க மாத்தலன்னா உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும். ஆனா நம்மளோட நாப்கினை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராது, எந்த நோய் தொற்றும் வராது, கிருமி தொற்றும் வராது. நீங்க நைட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு சேஞ்ச் பண்ணா போதும். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த விதமான அசௌகரியமும் இருக்காது. அதே சமயத்துல உங்களுக்கு எந்த விதமான கிருமி தொற்றும் இருக்காது. அப்போ நீங்க தைரியமா இந்த நாப்கினை நைட்டு யூஸ் பண்ணலாம். இல்ல சில பேர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாத வேலைகள்ல போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெண்கள் வந்து நிறைய வேலைகள் செய்யறாங்க. அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து தவிர்க்க முடியாம இருக்கு. அப்போ அவங்களும் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டே டைமா இருந்தாலும் ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸ்மெல்லு, ஒரு தேவையில்லாத இன்ஃபெக்ஷனு, சேஞ்ச் பண்ணணும்ன்றது இது எதுவுமே இல்ல. மத்தபடி இருக்கிற எல்லா தன்மைகளுமே மத்த நாப்கின்ஸ்மாகவே இதுல இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சிறப்பு தன்மை ஆனையான். ஆனையான் அப்படின்றாலே அதை சொல்றதுக்கே என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் ஆனையான் நாப்கின்ஸ் இதுல வந்து இந்த விஷயங்கள் இருக்குன்றத நம்ம நிறைய கிளாஸஸ் மூலமா நிறைய மீட்டிங்ஸ்ல தெரிஞ்சுட்டு இருக்கோம். சோ இந்த ஆனையானை பத்தி இன்னும் கூட நம்ம வந்து நமக்கு ஆர்வம் இருக்கும்போது கண்டிப்பா வந்து நம்ம வந்து அதை வந்து நெட்ல போட்டு சர்ச் பண்ணி நம்ம வந்து பார்க்க முடியும். நான் நிறைய இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து இந்த ஆனையான் பத்தி தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா வந்து புதிய விஷயங்கள் எப்பவுமே கத்துக்கிறதுல நம்ம வந்து இதுல வந்து நிறைய ஆர்வம் வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கும்போது கண்டிப்பா வந்து நம்ம அப்டேட்டடா இருக்கிறது ஈஸி தான். இதோடைய அளவு இதுல தெளிவா கொடுத்திருக்காங்க. 330 mm. நம்ம வந்து ரெகுலர் வந்து பார்த்தோம் 230, எக்ஸ்ட்ரா லாங் வந்து பார்த்தோம் 280. நம்ம சேஃப் அண்ட் லாங் நாப்கின் வந்து பாத்தீங்கன்னா 330. இந்த 330 இதுல வந்து எத்தனை லேயர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 லேயர் இருக்கு. 7 லேயர்ல முதல் லேயர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது முதல் லேயர் தான். இந்த முதல் லேயர் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சருமத்தோடைய தொட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம். இது அந்த சருமத்தோட தொடும்போது என்ன ஆகும்னா ஒரு பருத்தி துணி நம்ம உடம்போட இருக்கும்போது நமக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. அதுவே ஒரு பிளாஸ்டிக் நம்ம உடம்போட ஒட்டி இருந்தா நமக்கு எவ்வளவு எரிச்சா இருக்கும். பிளாஸ்டிக் கவர் சும்மா ஏதோ ஒண்ணு ஒரு கிளவுஸோ ஏதோ ஒண்ணு போட்டிருக்கோம்னா நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனா ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லா நம்ம அந்த சருமத்துல உபயோகப்படுத்துறது எப்படி இருக்கும். அப்போ அது வந்து மேல இருக்கிற பகுதி வந்து எப்படி இருக்கு, காட்டன் சாஃப்டா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துணியால் அதுல நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்க போட்டிருக்காங்க. woven cloth anion chip. அதாவது துணியில நெய்யப்பட்ட அனியான் சிப். சாதாரணமா சிந்தட்டிக்கா உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக்காலான அனியான் சிப் இல்ல. இது ரொம்ப முக்கியமானது. அனியான்னா எல்லாமே அனியான் கிடையாது. அப்ப அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியம். ஏர்லைட் பேப்பர் இது வந்து டிஷ்யூ, அதாவது மேல இருக்கக்கூடிய ஒரு லேயர். அதுக்கப்புறமா SAP அப்படின்னு சொல்லக்கூடிய சேஃப் சூப்பர் அப்சார்பட் பாலிமர். இது என்ன பண்ணும் அப்படின்னா 10 மடங்கு அளவுக்கு அதிகமா வந்து லாக் பண்ணி வச்சுக்கோ. அப்ப உங்களை உதிரி போக்கையும் வந்து நல்லா லாக் பண்ணி வச்சுட்டு உங்களை வந்து ஈரம் இல்லாம வச்சுக்கோ. ஈரம் இல்லாம இருந்தாதான் தொற்று இல்லாம இருக்க முடியும். நம்ம இந்த கிருமி தொற்று இல்லாம இருக்க முடியும். அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து பிரீத்தபிள் லீக் ப்ரூஃப் பாட்டம் லேயர் ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க எந்த நாப்கின் நான் நிறைய நாப்கின் டெஸ்ட் பண்ணிட்டேன். கீழே வரைக்கும் அந்த ஹோல்ஸும் இருக்கும். அதனால அந்த அந்த சர்க்குலேஷன் வந்து கீழே இருந்து மேல வரைக்கும் போயிட்டே இருக்கும்.
அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஏர் சர்க்குலேஷன் இருந்துட்டே இருக்கும். அடுத்தது வந்து க்ளூ ரிலீஸ் பேப்பர். இந்த க்ளூ ரிலீஸ் பேப்பர், அடசிவ் க்ளூ ரிலீஸ் பேப்பர், பேக் ஃபிலிப். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுட்டு அதை ஒட்டணும். அதுக்கப்புறமா வந்து பேக் ஃபிலிப். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க சருமத்துக்கோ இல்லைன்னா வேற இந்த எதுவுமே பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு தான் அந்த பேப்பருமே கொடுத்துருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாப்கின்களுடைய தன்மைகள். சோ இந்த ஆனியான் டெக்னாலஜி பத்தி நான் சொல்லிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னா யூடிஐ அப்படிங்கிற யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரைக்கும் போகுது. ஏன் அப்படின்னா நம்ம நம்ம வந்து சரியான சுகாதார பாதுகாப்பு முறைகளை, அதாவது மாதவிடாய் சுகாதாரத்தை நம்ம செயல்படுத்தலைன்னா, சுகாதாரம் சாதாரண சுகாதாரம் அப்படிங்கிறது வேற, மாதவிடாய் சுகாதாரம் அப்படிங்கிறது வேற. பெண்கள் அதை புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஏன் அப்படின்னா சாதாரணமா நம்ம சோப்பு போட்டு குளிக்கிறது, முகம் கழுவுறது, இது மட்டும்தான் நம்ம சுகாதாரம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல், அதாவது மாதவிடாய் காலங்கள்ல நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகள் வந்து மிக முக்கியமானது. அதுக்காகதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இன்டிமேட் வாஷ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து நம்ம கொண்டு வந்தாங்க. அந்த இன்டிமேட் வாஷ் வந்து எதுக்காக அப்படின்னா இன்டிமேட் பார்ட்ஸை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. பெண்களுக்கானது, பெண் குழந்தைகளுக்கானது, பெரியவங்களுக்கானது, எந்த வயதான பெண்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த இன்டிமேட் வாஷ் வந்து ஒரு மிக முக்கியமானதா. சோப்புக்கு பதிலா நம்ம இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுடைய சருமம் கண்டிப்பா வந்து நம்மளுக்கு நன்றி சொல்லும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுல வந்து என்ன இருக்குன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து இப்ப இதுல என்ன இருக்குன்னு தெரியலனாலும் இந்த ப்ராடக்ட் மேலேயே இருக்கு, பாக்ஸ்லயே இருக்கு, நம்ம அதை பார்த்து கூட சொல்ல முடியும். இதுல தாமரை எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, டீ ட்ரீ ஆயில் இருக்கு, லாக்டிக் ஆசிட் இருக்கு, மின்ட் அதாவது புதினா இருக்கு, விட்டமின் இ, B5, அப்புறம் அலன்டாயின் இருக்கு. இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சருமத்தை அதாவது ஈரப்பதம் இல்ல, அது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மிருதுத்தன்மையோட வச்சிருக்கிறதுக்கு, உங்க சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து எந்த ஆன்டிபாக்டீரியல், அதாவது எந்த கிருமிகளும் தொற்றும் ஏற்படாம இருக்கிறதுக்கு. நம்ம வெளியே போறோம், நிறைய ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றோமோ, வெளியே போறோம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் போறோம், காலேஜ் போறோம், இந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்றதுக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக தான் சின்ன பேக் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன பேக் கொடுக்கும்போது அவங்க வந்து எங்க போனாலும் எடுத்துட்டு போக முடியும். இப்ப வெளியே போறாங்கனாலும் எடுத்துட்டு போக முடியும். அப்போ அந்த பெண்களை வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த இன்டிமேட் வாஷ் வந்து மிக உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் போல இதுவும் பேரபன் கிடையாது. உங்களுடைய pH, அதாவது பொட்டன்ஷியல் ஹைட்ரஜன், அதாவது ஒரு சருமத்துடைய pH அப்படிங்கிறது என்னன்னா முகத்திலேயோ உடம்புலயோ வேற pH-ஆ இருக்கும், நம்மளுடைய வெஜினல் ஏரியால வேற இருக்கும். அந்த pH லெவலை மெயின்டைன் பண்றது நம்மளோட சோப்புகளால முடியாது. ஏன்னா நம்ம சோப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய pH வந்து பாத்தீங்கன்னா 8, 7 அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா நம்மளுடைய இன்டிமேட் ஏரியாவுடைய pH வந்து 3.5 இருந்து 4.5, அதையே மெயின்டைன் பண்ணணும். இதுல வந்து பாக்டீரியா, இதுல வந்து தேவையான பாக்டீரியா இருக்கும், அதையும் கொன்றும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்டிமேட் வாஷை பொறுத்த வரைக்கும். ஆனா உண்மை அது கிடையாது. நம்மளுடைய இன்டிமேட் வாஷ் வந்து தேவையான பாக்டீரியாக்களை எதுவும் பண்றது இல்லை, தேவையில்லாத பாக்டீரியாக்களை மட்டுமே அழிக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், அதாவது தொற்றுன்றது கம்மியாகும். அதே மாதிரி பேரபன், சல்பேட், சிலிக்கான் இதெல்லாம் இல்லாததுனால உங்களுக்கு வந்து இதுல பிளான்ட் பேஸ்ட், அதாவது இயற்கையான பொருட்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கலர் காஸ்மெட்டிக்ஸ் பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம், நம்மளுடைய பொருட்கள்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, பாதிப்பான கெமிக்கல்கள் சேர்க்கப்படல. ஒரு பெரிய லிஸ்ட் கூட இருக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி இந்த மாதிரி இன்டிமேட் வாஷ்க்காக இருக்கக்கூடிய, பெண்களுக்காக இருக்கக்கூடிய இன்டிமேட் வாஷ்ல பாத்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத கெமிக்கல்கள் தான் உபயோகப்படுத்துறாங்க. ஒரு பிராண்ட், மிக பிரபலமான பிராண்ட் கூட இருக்கு, அதுலயுமே அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. அதை யூஸ் பண்ணாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரதான் செய்யுமே தவிர சரியாகாது. ஆனா அதையும் டாக்டர்கள் எழுதி கொடுக்குறாங்கன்றதுக்காக யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. அப்ப நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுல இயற்கையான இத்தனை பொருள் சேர்த்திருக்காங்க, அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்டிமேட் வாஷா உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி கொடுத்து நிறைய பேர் வந்து திரும்பியும் அதனால நிறைய பிரச்சனைகள் சரியான பெண்களுமே இருக்காங்க. சோ இது வந்து இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு இதுல வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா GMP சர்டிஃபைட் யூனிட். இந்த GMP அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய நம்மளுடைய பொருட்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த GMP சர்டிஃபைட் யூனிட்ல இருக்கும். இந்த GMP அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ் அப்படின்னு சர்டிபிகேஷன் வாங்கின ஒரு தொழிற்சாலையில தயாரிக்கப்பட்ட பொருள் இது. ஓகேயா?
சோ டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட். அதாவது சரும நிபுணர்கள், சரும நிபுணர்கள் அவங்க வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி அதை வந்து செக் பண்ணி இது வந்து இந்த சருமத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு சர்டிபிகேஷன் பண்ணதுதான் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படிங்கிறது. சும்மாவே வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட்னு எந்த ப்ராடக்ட் மேலேயும் போட முடியாது. நம்மளுடைய பல பொருட்கள் மேல டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் போட்டிருக்கோம். அதுல முக்கியமானது வந்து இந்த மாதிரி இன்டிமேட் ரீஜன்ல யூஸ் பண்ணக்கூடிய பொருள் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம வந்து தைரியமா அந்த அந்த ஒரே ஒரு பாயிண்ட் அதை அந்த யூஎஸ்பியை சொல்லி கூட நம்ம வந்து இந்த ப்ராடக்டை வந்து நம்மளால கொடுக்க முடியும். சோ இதை எப்படி யூஸ் பண்ணுன்றத கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஹைஜீன் கிட் அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா இந்த ஹைஜீன் கேம்ப் பத்தி சொல்லிட்டு நம்ம இந்த செஷன் முடிக்கலாம். சோ இந்த ஹைஜீன் கிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாப்கின், 2 நாப்கின் இருக்கிற ஒரு பேக்கும் ஒரு சின்ன ஒரு ஹைஜீன், அதாவது நம்ம இன்டிமேட் வாஷும் இருக்கும். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சாம்பிளா இந்த பசங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது, ஸ்கூல்ல ஹைஜீன் கேம்பெயின்ஸ் நடத்தும் போதும் சரி, இல்ல காலேஜ்ல ஹைஜீன் கேம்பெயின்ஸ் நடத்தும் போதும் சரி, அவங்க இதை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு சின்னதா கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அடுத்த வாட்டி நம்மள அதை கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் புரியும். அந்த முக்கியத்துவத்தை புரிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எப்படி அவங்க அந்த ஹைஜீன் பிராக்டிசஸ எப்படி வந்து கிளீனா அவங்கள வச்சுக்கணும், சுற்றுப்புறத்தை கிளீனா வச்சுக்கணும், அதே சமயத்துல அவங்க என்ன மாதிரியான உணவுகளை உண்ணணும், அதே மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து அந்த சமயத்துல தவிர்க்கணும் என்ற விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லி தரும்போது அவங்களுக்கு வந்து இந்த பொருள் மேல இல்ல, நம்மளுடைய இயக்கத்தின் மேல, நம்ம இயக்கமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொருட்களை விற்க போறது இல்ல, நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த மட்டும்தான் போறோம். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட மட்டும்தான் ஒரு ஹைஜீன் கேம்பெயினை நம்ம நடத்தணும். அப்புறமா வந்து இப்போ வந்து ரீசெண்டா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் இன்டிமேட் வாஷ், இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கீசோல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல தான் வரும். நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருக்கு, அதனால இதை நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கீசோலுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா மென்ஸ் இன்டிமேட் வாஷும் கீசோலுடைய பொருள் தான். அந்த கீசோலுடைய பர்ச்சேஸ்ல கண்டிப்பா இது வந்து சேரும். சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட், டீ ட்ரீ ஆயில், லாக்டிக் ஆசிட், மின்ட், இது எல்லாமே சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆலம், படிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலம். இந்த படிகாரம் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் குரோத்தை தடுக்கும். ஸ்கின்னை வந்து கருப்பாகி போயிருக்க சருமத்தை கூட பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வெள்ளையாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஆலம் அப்படிங்கிற படிகாரத்துக்கு இருக்கு. சோ இதுவும் அதே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மென் அண்ட் உமன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்ப அதிகப்படியான நல்ல ஒரு விஷயங்களோட தான் வந்து ஒரு பொருளை வந்து அடுத்த பொருளா கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து கொடுப்பாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி லிப்பாமா இருக்கட்டும், அது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட அதிகமான ஒரு நேச்சுரல் பொருட்களை சேர்த்துதான் வந்து இப்போ புதுசா கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பேக் மட்டும் மாத்தல, அவங்க வந்து அதுல வந்து என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ, என்னென்னலாம் இன்னும் சிறப்பானதா ஆக்க முடியுமோ எல்லாத்தையும் செய்துதான் நமக்கு வந்து அதை வந்து கொடுக்குறாங்க. சோ இது வந்து இந்த ஸ்லைடு வந்து என்னன்னா, இந்த ஹைஜீன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள மக்கள் வரும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதா கலர் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் என்னால முடியாது, அது இன்னர்ஸ் எல்லாம் என்னால பேச முடியாதுன்னு சொல்லவங்க கூட ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹைஜீன் பொருட்களை கண்டிப்பா சொல்லணும். நான் வந்து இப்ப வந்து ஒரு பெண்ணுக்கு தான் அதை சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல, நான் ஆண்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியோ அம்மாவோ இல்ல சகோதரியோ யாரோ ஒரு பொண்ணோ யாரோ ஒருத்தருக்கு வந்து அது கண்டிப்பா தேவை. ஏன்னா அவங்களும் அந்த கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் அந்த ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து கண்டிப்பா ஒரு ஒரு கீசோலுடைய பார்ட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம கீசோல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதுலயே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எளிதா வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியும். கண்டிப்பா மாசம் மாசம் அவங்க யூஸ் பண்ணிதான் ஆகணும்ன்ற பொருள் வந்து இப்ப சோப் கூட மாத்த மாட்டேன்னு சொல்லுவாங்க, அது வந்து போயிடும். நமக்கு வந்து வேற சோப் இருக்கு, அது எல்லாமே போகும். ஆனா நாப்கின்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு ரேஞ்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 4 நாப்கின், 2 இன்டிமேட் வாஷ், இதை வச்சே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம நினைக்கக்கூடிய டார்கெட்ல நினைக்க முடியாத டார்கெட், அதிகமான டார்கெட்ஸ் கூட நம்மளால பண்ணி முடிக்க முடியும். சோ இன்னையோடைய செஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் கீசோல் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உடான் கண்டிப்பா வந்து எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க இந்த யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்ற ஒரு லிஸ்ட் உங்க டீம்ல இருந்ததுன்னா அதை வந்து ஷேர் பண்ணுங்க குரூப்ஸ்ல. சோ நம்ம வந்து ஒரு பெரிய லிஸ்ட ரெடி பண்ணுவோம். கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து உடான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம கீசோல்ல
பெரிய அளவுல நம்ம பெண்கள் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து எல்லா பெண்களுக்குமே கொண்டு போய் சேர்ப்போம். ஜெயார்சியம், குடார்சியம், நன்றி. வாழ்த்துக்கள்மா, சிறப்பு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஃபர்மேஷன், அவசியமானது. எதுவுமே அனாவசியம்னு சொல்ல முடியாத அளவுக்கு தகவல்கள் மிக சிறப்பு. பெண்கள் சைடில் ஏதாச்சும் டவுட் இருந்தா, இல்லை நீங்க வந்து வாழ்த்தோன்னு சொன்னா, கருத்துரை, வாழ்த்துரை, பாராட்டுரை, ஏதாச்சும் ஒரு உரையை நீங்க நிகழ்த்தலாம். சார் குடார்சியம். குடார்சியம் வெண்மதி மேடம். குடார்சியம். குடார்சியம் சிங்கம் அங்கை வாங்க பேசுங்கம்மா. வாட் ஹேப்பன்? அம்மா அவங்க மைக் கட் ஆயிடுச்சு. சாரிங்க சார், இதாயிடுச்சு, சிக்னல் போயிட்டு வந்துருச்சு. பேசலாமாங்க சார்? அம்மா நீங்க எம்ரால் சார் பேசலாமா? ப்ளீஸ். ஓகேங்க சார். குடார்சியம், குடார்சியம் அனைவருக்கும் மாலை வணக்கம். எக்ஸலண்ட் 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 கவிதா. ஐயோ, கண்ணு கொஞ்சம் கூட இமைக்க முடியல கவிதா, அந்த அளவுக்கு அற்புதமான ஷேரிங். அதனாலதான் உங்களை வந்து பிரியங்கா மேடம் வந்து தமிழ்நாட்டு ஸ்பெஷல் நிர்ஜரான்னு கொடுத்துருக்கோம். அத்தனை, அதாவது அந்த அளவுக்கு தகுதியானவங்க நீங்க. ரியலி ரியலி சூப்பர். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ யாராலையுமே கொடுக்க முடியாது. உண்மையிலேயே நான் மெய் சிலித்து போனேம்மா. கிரேட் 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 கவிதாமா. நிஜமாலுமே ரெக்கார்டு பண்ண பிச்சைக்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இது வந்து திரும்ப 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 கேட்கணும், ஒரு பெண்ணுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு குழந்தைங்களுக்கும் இது போய் சேர்க்கணும். அத்தனை பேர்களுக்கும் வந்து அவ்வளவு அருமையான ஒரு விஷயம். தொடக்கம் முதல் முடிவு வரை ரொம்ப எளிமையான விஷயங்களை அது ஈஸியா போய் ரீச் ஆகுற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு ஒரு அருமையான இது. எப்படி சொல்றதே தெரியல, வார்த்தைகள் இல்ல கவிதா. அதுதான் நான் சொல்லுவேன். வந்து கடவுள் வந்து காட் பிளஸ் யூமா, காட் பிளஸ் யூ. நிச்சயமா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான ஒரு ட்ரெய்னர் இன்னைக்கு வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்தது, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து கலந்துகிட்ட அத்தனை, கிட்டத்தட்ட ஒரு 37 பேர் இருந்தாங்க. 37 பேருக்குமே வந்து இது ஈஸியா வந்து ரீச் ஆயிருக்கும். அதுதான் வந்து பயனுள்ளத தகவல்கள். வாழ்த்துறதுக்கு என்ன சொல்றது, வாழ்த்துறேம்மா, உன்னை வாழ்த்துறேன். எமரால் சாருக்கும் நன்றி. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜூம் பிளாட்ஃபார்ம் மூலமா இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை இருந்த இடத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கும்படி செஞ்சுட்டு இருக்கு. அவருக்கும் நன்றி. இன்னைக்கு பங்கு கொண்ட அத்தனை லீடர்ஸ்களுக்குமே என்ன நன்றி சொல்லி உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எமரால் சாருக்கு நன்றி. மீண்டும் வாழ்த்துகிறேன் கவிதா, வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன். நன்றிமா, நன்றி. நன்றி எமரால் சார். நன்றிங்க எமரால் சார். நன்றிங்க நன்றிங்க வெண்மை மேடம், வாழ்த்துக்கள். சிறப்புமா, சிறப்பு. வாங்க சசிகலா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டேங்க சார். வணக்கம் வணக்கம் சார். கவிதா மேடம் எக்ஸலண்ட், அவ்வளவு சூப்பர்பா இருந்துச்சு. நிஜமாலுமே வந்து